2 பேரும் அப்பா இல்லைன்னும்போது உங்களுக்கு நான் சொத்து தர முடியும். குடும்ப சொத்து 3-4 crores வரும். உங்களுக்கு வேணுங்கிற நம்ம கேட்கலாம். உங்களுக்கு வேணும். கொண்டாட்டி சோறு பிள்ளை 25 வருஷமா சாப்பாடு விஷயம் வந்து அவரா தான் வேணாம்னு சொன்னாரு. அவருக்கு எங்க அம்மா சாப்பாடு செய்யறது பிடிக்கல. நானே வெளில சாப்பிட்டுக்கிறேன். நானே சம்பாதிச்சு பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிற்பாடு வாங்க மாட்டேன். 4 கோடி முடியும். எங்க அம்மா லோன் போட்டு கட்டினாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? அவருக்கு தான் நீங்க கோவில் வந்து கேட்க முடியாது. இல்ல சார், எங்களுக்கு வேணுங்கிறத நம்ம கேட்கலாம். உங்களுக்கு வேணும். ஆமா, நானும் ஒர்க் பண்றேன், என் அம்மா டீச்சர், அவங்க ஒர்க் பண்றாங்க. லோன் போட்டு அந்த ஹவுசிங் லோன் மாதிரி பர்சனல் லோன் எடுத்து இவ்வளோ நாள் இப்போ வரைக்கும் லோன் போயிட்டு தான் இருக்கு. அந்த லோன் கட்டிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் அப்பான்னு சொன்னது கிடையாது. நீங்க அப்பா நீ வேணான்னு சொல்றீங்க. அதனால நான் அந்த சொத்து எதுவுமே கோயிலுக்கு போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதி கோயில் உண்டின்னு போட்டேன். லேண்ட்ல ஒர்க் பண்ண வந்த இன்க்ளூட் ஆனாங்க ஃபேமிலிக்குள்ள. அவங்க பேர் பானு, அவங்களோட மருமக பேர் ரேணுகா தேவி. அந்த ரேணுகா தேவிக்கும் இவங்களுக்கும் இந்த கனெக்ஷன் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. 2 வீடு ரேணுகா கோயில் மேல அந்த வீர கோயில் போற வழியில வந்து மாடி வீடு 10 சென்ட்ல இருக்கு. கேசவரத்துல வந்து 1800 சதுரடியில மன அது வீடு. கோயிலாண்டு இருக்கு எப்படி ஒரு 3 கோடி மதிப்பு இருக்கும். அது 1 கோடி மேல. ஒரு வீடு வந்து எங்க அம்மா கல்யாணம் பண்ணி வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு கட்டினது. அது எல்லாமே எங்க அம்மாவோட அவங்க அப்பா அம்மா வீடு. 15 பேர் கூட்டு வந்துட்டாங்க. அவங்க என் பொருள் அங்கே கொடுன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேம்மா நீ எத்தனை போகணும்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஆளுங்க ஒரு 15 பேர் கூட்டு சுற்றி விட்டாங்க அடிக்கிட்டு. ஃபுல் சொத்து எல்லாத்தையும் ரேணுகா தேவி பேர் எழுதிட்டாங்க. அப்பதான் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. ஏன் சம்மந்தம் இல்லாமல் அவங்க பேர்ல இருந்தா அப்பதான் ஊர்ல பேசுற லீகல் விஷயம் உண்மை போல இருக்குன்ற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் ஓவர் நைட்ல வந்து அடுத்த நாள் காலையில திருப்பி எல்லாத்தையும் வந்து மாத்திட்டு அவங்க பேர்ல எழுதிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு எங்களுக்குலாம் கன்சல்ட் பண்ணாம எங்களுக்கு எதுவுமே தெரியாம கொண்டு வந்து கோவில் உண்டியில போட்டாங்கன்னு சொன்னாங்க. அது என்ன கதை பார்க்கதான் இங்க வந்து இப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இப்போ நான் வந்து எனக்கு பங்காளிங்க இருக்கிறாங்க, என் தம்பி பையன்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட நான் வந்து வீட்டுல இருந்தோம். இவங்க ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்தாங்க. திடீர்னு வருவாரு, வந்துட்டு வீட்டுல இருந்த எல்லா திங்ஸும் எடுத்து போட்டு எரிச்சிட்டாரு. ஒரு திங்ஸும் கிடையாது. 3 திங்ஸும் வீட்டுல கிடையாது. இப்படிலாம் இருக்கிறப்ப எப்படி ஸ்டேபிள்னு சொல்ல முடியும்? ஸ்டேபிள் இல்லைன்னு ஸ்டேபிள் இல்லைன்னு சொல்ல இப்போ நீங்க கொடுத்த லட்ல அப்படின்னு புரியல. நீங்க இப்போ கோயிலுக்கு கொடுத்த இது வந்து அவர் இல்ல அப்ப எப்படி வந்து ஒருத்தர் கொடுத்தது வந்து நீங்க எப்படி திருப்பி கேட்கலாம்? ஏன்னா அவர் பேர்ல இருக்கிற டாக்குமெண்ட் நீங்க எப்படி திருப்பி கேட்கலாம்? அதுக்கு செலவு பண்ணது அவர் மட்டும் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. அதுக்கு ஒரு எந்த ஒரு எவிடன்ஸ் கிடையாது. எவிடன்ஸ் வச்சிருக்கோம் சார். நாங்க செலவு பண்ணது எல்லாம் 25 வருஷமா வந்து பேச்சுவார்த்தை இருந்துட்டே தான் இருக்கு. ஒரே வீட்டுல ஒரே கான்வர்சேஷன் நடந்துட்டா இருக்கு. சாப்பாடு மட்டும் தான் சரி செய்யல. சாப்பாடு மட்டும் தான் வந்து எங்க அம்மா சாப்பாடு எங்க அப்பா சாப்பிடல தவிர சுத்தமா வந்து பிரிஞ்சே ஒரே வீட்டுல தான் இருக்கும். கோயில் உண்டியலில் 4 கோடி மதிப்புள்ள சொத்து பத்திரத்தை காணிக்கையாக செலுத்திய முன்னாள் ராணுவ வீரர்